அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் அவரால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது அவருடைய பார்வையின் பலனாக. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல நன்மைகளை பெருசாக பார்க்குற போது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த வருஷம் பரவாயில்ல. யாருடைய பணமாவது கையில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம், பெரிய ஆசைகள் இருக்கலாம். இது வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சியில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உறவுகளால் மகிழ்ச்சி, நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளான் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க. எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு தேடுதல் இருக்கோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை காட்டிலும் எல்லோரும் யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், லாபமாக இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த காலங்களில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காத சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக க்ரானிக் டிசீஸில் இருக்கிறீங்க, தீர்க்க முடியாத நோய், இல்லை அவஸ்தைப்பட்டுருக்கீங்க அல்லது நோய்க்காக பெரிய லெவலில் வைத்திய செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைಗಳ அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள், வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு, நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் நன்மைகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி ட்ராவல், அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இருக்குது. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிட்டும். குறிப்பாக லாங் ஜேர்னி போய் நீங்கள் தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.